வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பிளவுஸ் கலெக்ஷன்ஸ், அம்மாவோட பிளவுஸ் கலெக்ஷன்ஸ். அது வந்து சும்மா இல்ல, நம்ம வந்து ஆரி ஒர்க்ஸ் அப்படின்றது இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே ஃபேமஸ் ஆயிட்டே வருது இல்லையா? ஸோ வந்துட்டு அதெல்லாம் நாங்க எப்படி பண்ணோம், யார்கிட்ட பண்ணோம், என்ன மாதிரிலாம் பண்ணோம், என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோல விவரமா டீடைலா சொல்றேன். எதுக்கு நம்ம தமிழ் பேசணும், டீடைலா நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது எல்லாமே வந்து எங்க அம்மாவோட பிளவுஸ். இந்த சைடு இருக்கிறது என்னோட பிளவுஸ். அம்மாவோட பிளவுஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இது வரைக்கும் சாரியே வாங்கினது இல்லை. கல்யாணம்ன்ற ஒரு பேச்சு எடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்தா சாரி அப்படின்றது ஒண்ணு எடுக்க ஆரம்பிச்சு அது ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஆரி ஒர்க் வந்ததே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் நான் எனக்கு பிளவுஸ்ல பண்ணேன் அப்படின்னா அது என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ்ல இருந்தான். ரொம்ப நாளாவே அம்மா வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து மலர்விழி அக்கா, அவங்க பேரு வந்து அதுதான், அந்த அக்கா கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா MSV பிரைடல் கலெக்ஷன்ஸ். அம்மாக்கு ரொம்ப நாளாவே வந்து அம்மாக்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்கா ரொம்ப நல்ல நீட் ஒர்க்கா வந்து அக்கா பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அக்காவோட ஒர்க்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வந்து ஸ்டார்டிங்கா வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இதுதான் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி, ஃபர்ஸ்ட் சாரி பிளவுஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாரிக்கு நம்ம ஒர்க் கொடுத்துருந்தோம். இந்த சாரி வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேடியும் அம்மாவும் வந்து எனக்கு கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன்ல சாரி எடுத்துக்கோ, யாரும் கலர் போடாதது ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்னை எடுக்க வச்சாங்க. எடுத்துட்டோம். எடுக்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது, எடுத்துட்டோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லவும் நான் பயந்துட்டேன். ஐயோ என்னடா இது, எப்படி வருமோ, நல்லா இருக்குமா என்னடா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா பிளவுஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி வந்து அக்கா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் உனக்கு ஒரு ஐடியா இருந்தா சொல்லுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஐடியா வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இங்க வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதுல சும்மா அப்படி தொங்குற மாதிரி கொடுங்கக்கா அப்படின்ட்டு நான் சும்மா சொன்னேன். அக்கா வந்து பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? சோ அவங்க என்கிட்ட டக்குன்னு ஐடியா கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியல. சோ நான் வந்து கூகுள்ல இருந்து பார்த்து ஓகே இது டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சு கொடுங்கக்கா அப்படின்னா நான் பயந்துட்டே இருந்தேன். வந்தப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துச்சு, ரொம்ப சூப்பரா வந்துச்சு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன், நல்லா ஜம்கி ஒர்க்ஸ் வச்சு இதெல்லாம் போகவே போகாது. ஆரி ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க, கிராண்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. முக்கியமா இந்த மாதிரி பூல த்ரெட்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து எதுவுமே இழுக்கல. எனக்கு வளையல் பட்டோ இல்ல ஜுவல்ஸ் பட்டோ எதுவுமே இழுக்கல. அந்த மாதிரி அழகா கிராண்டாவும் பண்ணி கொடுத்தாங்க. அதே சமயம் கொச்சன்னு இல்லாம நல்லா ரசிக்கிற மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிஜமாலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளவுஸ். அது என்ன அப்படின்னா என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ், மெயின் பிளவுஸ். இதுதான். எப்பா இதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு எப்படா போடுவேன் அப்படின்ற மாதிரிதான் ஃபீலிங் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ கிராண்டான ஒரு இது பிளவுஸ். இது அவ்வளோ ஒர்க்ஸ் வச்சு பாவம் அந்த அக்கா ராப்பகலா இதுக்கு எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க. இதுல ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா பல்லக்கு டிசைன். ஆமா, நானும் டேடியும் வந்து என்கேஜ்மெண்ட் சொன்ன அன்னில இருந்து டிசைன் பார்க்க ஆரம்பிச்சப்போ நான் இது காமிச்சேன், பல்லக்கு டிசைன் அப்படின்னு. ஓகே நம்ம பல்லக்கு டிசைனே போடுவோமே அப்படின்னு சொல்லி என்னோட மெயின் பிளவுஸ்க்கு நான் இந்த ஐடியா சொல்லி இருந்தேன் அக்கா கிட்ட. பட் மத்தது எதுவுமே இந்த ஜிமிக்கி அங்கங்க தொங்குது பாத்தீங்களா, இந்த ஜிமிக்கிலாம் நான் சொல்லல. இது சொன்னேன், அதுக்கப்புறம் இது சொன்னேன். இது வந்து பொண்ணு, ஒரு கையில பொண்ணு, ஒரு கையில பையன், ஒரு கையில பையன். இதான் பையன் நினைக்கிறேன். ஆமா இதான் பையன். சோ இப்படி பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப வந்து ஹெவியான ஒரு பிளவுஸ். இது போடும் போதே நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன், நான் தொங்கிட்டேன். ஆஹா இது என்ன இவ்வளவு வந்து வெயிட்டா இருக்கு அப்படின்னா. பட் வந்து எனக்கு அங்க அந்த குசில வந்து இந்த வெயிட் கீட்டு எதுவுமே தெரியல. அப்புறமா இங்க கீழே வந்து கையில எல்லாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஆக்சுவலா வந்து பிளவுஸ் வந்தப்போ நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குதே, இந்த மாதிரிலாம் தொங்குதே அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை. என்னோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாம் இங்கேயும் இந்த பல்லாக்கு டிசைன்ல இருந்தா இருந்தது. இதுல என்ன இருக்கு அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை. அப்புறமா ஒரு நாள் வந்து போட்டோஸ் பார்க்கும் போது ஓஹோ நம்ம கையில இப்படி ஒண்ணு தொங்கிட்டு இருந்திருக்கு, நமக்கு தான் உணர்ச்சியே இல்லாம நின்று இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இது வந்து பொண்ணு, இதுக்கு மேலேயே ஒரு ஜிம்கி வந்து தொங்குது. இது நாங்க ஆக்சுவலி இத பாப்பா காட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா தெரியலையே பாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கும் அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னா. ரொம்ப கிராண்ட் ஒர்க் இதெல்லாம் ஒரு பண்ணுவாங்களா, நமக்கு பண்ணி கொடுப்பாங்களா, ஏன்னா டைம் வேற நமக்கு நெருக்கமா இருந்தது.
சோ அந்த டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா நினைச்சோம். ஆனா பிளவுஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டோட ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்தது. ட்ரெஸ்ஸே நல்லா தூக்கி கொடுத்துருச்சு. ஆமா ஆமா சூப்பரா இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்க அம்மா என்னோட என்கேஜ்மெண்ட்ல வேர் பண்ண பிளவுஸ். அம்மா வந்து எனக்கு ரொம்ப கொச்ச 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 கொச்சன்லாம் வைக்காதீங்க. இல்ல தாம்பூலம்னு சொன்னதுனால இந்த டிசைன் கொடுத்தேன். என்கேஜ்மெண்ட் ஓ ஆமா ரைட் சாரி. இது வந்து அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தாம்பூலம் மாத்திர பிளான்ல தான் இருந்தோம். அப்புறமா என்கேஜ்மெண்ட் போயிடுச்சு. ஆனா பிஃபோர் தட்டே வந்து பேபிமா வந்து சரி தாம்பூலம் தானே ரொம்ப கிராண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா அதுல ஒரு கோளாறு பண்ணது நான் தான். என்ன அப்படின்னா இன்னொரு சாரி எடுத்துந்தல்லவா அந்த சாரிக்கு அக்கா வந்து இவ்ளோ ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துட்டால. பொண்ணே சிம்பிளா இருக்கு, அம்மா நான் மட்டும் குஜு குஜு குஜுன்னு போடச்சு ஜக ஜக ஜகன்னு போட முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் முந்திரி கட்ட மாதிரி குத்துட்டாங்க, பிளவுஸ குத்துட்டாங்க. சோ அக்கா ஆனா இது வந்து சிம்பிள் அண்ட் நீட். இது வந்து சிம்பிளா இருக்கே அச்சுச்சோ அப்படின்ட்டு நம்ம கவலைப்படலாம் வேண்டாம். அந்த அளவுக்கு அக்கா கிராண்டா தான் கொடுத்திருந்தாங்க. அம்மா சாரி எல்லாரும் பாத்திருப்பீங்க, எல்லாமே சூப்பரா இருந்தது. பீட்ஸ்லாம் வச்சு சூப்பரா வச்சு இந்த மாதிரி ஜம்கி கலருக்கு மேட்சிங்கா வந்து ஜம்கி எல்லாம் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரிலாம் லேஸ் டைப்லாம் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணி அமைச்சிருந்தாங்க. இதோ இங்க வந்து நெக்கு கிட்ட வந்து நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா பூ போட்டு இலை போட்டு ஸ்டோன் வச்சு ஃபுல்லா ஸ்டோன் வர்க் தான். ஃபுல்லா ஆரி வர்க்லால அதான் பையன் பா நமக்கு தெரியாது இல்ல. சோ வந்து அம்மாக்கு வந்து பிளவுஸ் இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து என்கேஜ்மெண்ட் சீரீஸ் ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நார்மல் சீரீஸ் பார்ப்போம். நார்மல் சீரீஸ்ல முதல் வந்து தாம்பலம் அப்படின்னு சொன்னனால தாம்பலத்துக்கு நான் எடுத்த இதுக்கு வந்து அக்கா வந்து சாரிக்கு வந்து அக்கா வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சாரி நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ வரைக்கும் என்ன கேட்டாலும் நான் இதுதான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சிம்பிளா இருக்குன்னு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு வந்து நான் அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா நீங்க வந்து ஜக ஜகன் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கையுமே சேர்த்து கொடுத்துருங்கக்கா, என்னோட சாரி மேட்சா அந்த த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால அக்கா வந்து த்ரெட் பிளஸ் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி நெட்லாம் வச்சு கையிலயுமே நெட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கையிலயும் நெட்லாம் வச்சு அதுல வந்துட்டு நல்லா ஜம்கி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி த்ரெட் இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே வந்து பண்ணி அக்கா எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளவு நமக்கு வெயிட் தெரியாது. அதனால இது இங்கேயுமே வந்து நம்ம இங்க இந்த சைடு தானே இப்படி போட போறோம், இந்த சைடு ஏன் பிளெயினா வேணுமேன்ட்டு அக்கா வந்து ஃபுல்லா வந்து இந்த சைட்லயும் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா பூ போட்டு பூல இது ஸ்டாரா ஓகே எல்லாம் போட்டு அழகா இந்த பிளவுஸும் எனக்கு பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே அம்மாவோட தான். அம்மாவோடது வந்து இது வந்து எப்போ வாங்கினாங்க, எப்போ ஸ்டிச் பண்ணாங்க, எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லம்மா, உங்களுக்கே தெரியாதுல்ல. யூஸ் பண்ணுவாங்களாம். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலி சாரி பிளவுஸ் கிடையாது, இது நீங்க மெட்டீரியல் வாங்கினீங்க. சாரி பிளவுஸ் தானா? ஓகே, சாரி பிளவுஸ் தானா அம்மா. ஏன்னா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து மெட்டீரியலா எடுத்து அது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், வேற சாரிக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. சோ இது வந்து அம்மா லாங் பேக் அக்கா கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டது தான். சோ இதுவுமே வந்துட்டு நல்லா இங்கெல்லாம் அழகா டிசைன் பண்ணிருக்காங்கல்ல, இங்கேயும் பண்ணிருக்காங்க. இவ்வளோ பெரிய எனக்கு இங்க வந்துட்டு நல்லா ஒரு பாவா பா வச்சு டிசைன் போட்டு அதுல நல்லா பீட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுதான் ஹேண்டு. ஸோ ஹேண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரி வச்சு இங்கெல்லாம் வந்து ஃபுல்லா ஒர்க்ஸ் கொடுத்து இந்த எண்ட்ஸ்ல எல்லாம் நல்லா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் வந்து அழகா இந்த பூ, இங்க ஒரு பூ, எங்கேயுமே வந்து பிளெயினா தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன்ல அக்கா வந்து ஃபுல்லா வந்து அங்கங்க பீட்ஸ் வந்து ஒட்ட வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கிரீன் கலர் பிளவுஸ், நல்ல கிரீன், செம்ம கிரீன். இந்த கிரீன் கலர் பிளவுஸ் வந்து இதெல்லாம் அழகா இங்க பாருங்க. எல்லாத்துலயுமே எங்க அம்மா ஒரே டிசைன் வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷனோட இந்த மாதிரி எல்லாம் டிசைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது அவங்க அந்த மாதிரி மாத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ நீங்க சொல்லலையா? நான் வந்து என்ன எடுக்காத, நான் வந்து என்னன்னா பிளவுஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணுவேன், எல்லாமே மலர்விழியோட ஐடியா. ஓ பரவாயில்ல, அப்போ நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்துட்டு தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து எல்லாமே வந்து ரவுண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாம அக்கா வந்து இந்த பேக் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா வந்து அவங்களே வந்து யோசிச்சு வச்சு அதுக்கும் ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து
எல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஷார்ட் ஹேண்ட் ஆக்சுவலா, இது வந்து 3/4 கிடையாது, இது ஷார்ட் ஹேண்ட். ஃபுல்லா ஒர்க்ஸ். இங்கெல்லாம் வந்து வைக்க முடியாது இல்லையா, நமக்கு குத்தும். அதனால இங்கெல்லாம் ஒர்க் வைக்காம இங்க ஃபுல்லா ஒர்க் வச்சிருக்காங்க ஃபுல்லா. அப்புறம் பாடி ஃபுல்லா, பேக் பாடி ஃபுல்லா டிசைன்ஸ். அப்புறம் வந்து இங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் டிசைன், இங்கேயுமே சூப்பரா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல்ல மலர்விழி அக்கா நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாரி பார்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கலர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. சாரி டிசைன் என்ன, ஓகே பூனா பூ, மாங்கானா மாங்காய், இந்த மாதிரி வந்துட்டு அக்கா வந்து அந்தந்த சாரி ஒர்க்கு, அந்தந்த சாரியோட இது பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் நமக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி தராங்க. நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அக்காவே பார்த்துப்பாங்க எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலா இது வந்து எனக்கு வந்து ஃபேவரட் பிளவுஸ் எங்க அம்மா வச்சதுல. ஏன் அப்படின்னா ஆரி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எங்க வீட்டுல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கண்ணால பார்த்து ரசிச்ச ஒரு பிளவுஸ் இதுதான். ஏன்னா நான் ஒரு ஜக பைத்தியம், இந்த மாதிரி ஜகன்னு இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்ஸ் வாங்கி பாருங்களேன். இது வந்து பாவா, இது ஒரு மாதிரி ஒரு ஆமா இதுவும் பா மாதிரி தான் இருக்கு. இதுலயுமே அக்கா வந்து இதெல்லாம் அழகா வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலயுமே நிறைய ஒர்க்ஸ் வச்சு, அப்புறம் இது ஃபுல் ஒர்க்ஸ், இதுவுமே ஃபுல் ஒர்க்ஸ். இங்க இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு அதுல ஒரு லைன் போட்டு அதுல ஃபுல்லா டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் காத்தியா. அப்புறம் மிரர் ஒர்க்கா இல்ல ஸ்டோன் ஒர்க், ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அது பீட்ஸ் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து இது என்ன இழுத்தாலும் வராது, இது வந்து வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்கு இது. ஏன்னா எங்க அம்மா இது ரொம்ப வருஷமா இது வச்சுட்டு இருக்காங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் சைஸ் இருந்தா நான் சுட்டிருப்பேன், என் சைஸ் இல்லையே சுட முடியாது, அதனால இது ஓரமா வச்சுக்கேன். பரவாயில்ல, எங்க அம்மாவை வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிளவுஸ், இது அழகா இருக்குல்ல, கலருமே அழகு கலர். அதுல வந்துட்டு நெட்டு டிசைன், அதுல எல்லாத்துலயும் பா வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுல பா வச்சு நெட்டு வச்சு அதுல ஸ்டோன் வச்சுட்டாங்க அக்கா. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி சாரிக்கு ஏற்ற கலர்ல வந்து பீட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சாரியில ஃப்ளவரா இருக்கும், அதனால வந்துட்டு மோஸ்டா எல்லா சாரீஸ்லயுமே ஃப்ளவரா தானே இருக்கும். ஸோ ஃப்ளவர் நல்லா வந்து செடி கொடி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கையில வந்து ஃபுல்லா நெட்ல வந்துட்டு ஃபுல் டிசைன்ஸ், ஸ்டோன் ஒர்க்ஸ், பீட் ஒர்க்ஸ், சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் கொடுத்து நெட்ல வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இந்த கலர்ல வேணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு ஐடியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அக்காவே போயிட்டு மீட்டர்லாம் எடுத்து அக்காவே அழகா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா வந்து எல்லோ கலர்ல த்ரெட் லைன், இப்போ எல்லோ சாரி கூட நமக்கு இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ எல்லோ கலர் த்ரெட் லைன் கொடுத்து ஃபுல்லா வந்து ஒர்க்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நம்ம மாங்காய் போட்டாலும் சரி, தேங்காய் டிசைன்ல சாரி வந்தாலும் சரி, எந்த டிசைன்ல வந்தாலும் நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிசைன் இல்லை, லைட் ஃப்ளவர் அப்படின்னா இல்லையா, சரி ஒரு கொடி அவ்வளவுதான், இந்த ஒரு கொடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி ஃபுல்லா சேர்ந்து அக்கா வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சாரி வந்து இது என்னது மாங்கால சாரி எடுக்கணும், ஃப்ளவர்ல தான் சாரி எடுக்கணும்னு அப்படிலாம் இருக்கணும், நம்ம நார்மலாவே எடுத்துட்டு போகலாம். ஸோ இது வந்து இது ஃபுல்லா நெக்ல வந்து நெக்கு கிடையாது, இது பேக்ல ஃபுல்லா டிசைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நல்லா இது பேர் என்ன பீட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அக்காவோட டீடைல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அக்காவோட பேர் வந்து மலர்விழி. இவங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டா பேஜ் இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு ஓன் ஷாப் வந்து மதுரையில இருக்கு. ஸோ இவங்க ஷாப் பேர் என்ன அப்படின்னா MSV பிரைடல் கலெக்ஷன்ஸ். ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு 599 இருந்தே நமக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் பிளவுசஸ் எல்லாம் கிடைக்கும். இவங்க கடையில வந்து ஆரி ஒர்க்ஸ் போட்டு அக்கா வந்து மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டா வேணும், எனக்கு இமீடியட் ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ வந்து எனக்கு வேணும், எனக்கு ஒரு 1 day or 2 daysல வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அந்த கலர் சொன்னீங்க அப்படின்னா அக்கா மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்னா அக்கா கிட்ட வந்துட்டு உங்க பிளவுஸோட பிட் அது இதெல்லாம் வந்து நீங்க கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கா வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி பெர்ஃபெக்டா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு தாண்டி அக்கா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொரியர் பண்ணிடுவாங்க. சோ வந்து அக்கா கிட்ட வந்து உங்களுக்கு சிம்பிளா இருந்தாலும் சரி, கிராண்டா டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, நீங்க காமிக்கிற பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து நீங்க காமிங்க, அக்கா வந்து கண்டிப்பா அது டிட்டோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை விட அதிகமா கூட அக்கா பண்ணி கொடுப்பாங்களே தவிர கம்மியா பண்ணி தர மாட்டாங்க. அக்காவோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளவுஸ்ல உங்களுக்கு எந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத 1 2 3 கணக்குல வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.